ஹாப்பி சண்டே மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3Dயில் பிரிண்ட் பண்ண இந்த கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் எதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயா மைக்கோட ரிவ்யூவும் பார்க்கலாம். இதை எடுத்து வாங்கி பார்த்தீங்கன்னா 2 மாதம் தாண்டிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஃபோனோட மைக்ரோஃபோனில் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா மைக் இப்போ என் கையில் இருக்குது. மைக்குள்ளே என்னெல்லாம், இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க ஆம்பிளிஃபரில் யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் குவாலிட்டி சர்டிஃபிகேட் போட்டு சின்னதாக ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக LR44 செல் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பேசுகிறது சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். இது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற யூசர் மேனுவல் அதான் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு அப்படிங்கிற மாதிரி தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போயா ஸ்டிக்கர், 2 போயா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி ஓகே, இது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ வேண்டாம். இது ஓரமாக இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா போயா BY-M1 பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஏன் ஒயிட் கலர் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிளாக் கலர் ஒரு 300 ரூபா ரேட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக வாங்கிட்டோம். பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா 1100 ரூபா போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு. இப்போ அந்த ஒயர் எடுக்கிறேன். லென்த் எவ்வளோ வந்துகிட்டே இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒயர் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேங்களா, இதுதான் மைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே தள்ளுனா கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், கீழே இறக்குனா ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேட்டரி போடுற இடத்த இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல பேட்டரி போடுறதுக்காக ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பேட்டரி தெரியுதா, அந்த குட்டி பேட்டரியை குட்டி பேட்டரி தான் இந்த இடத்துல போட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறனால அந்த பேட்டரி நம்மளுக்கு தேவையில்லை. இது நம்ம ஓரமாக வச்சிடலாம். திரும்ப எதுவும் பழைய மாதிரி மாற்றிடலாம். இந்த போயா மைக்கில் ஒயர் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மீட்ரு கொடுத்துருக்காங்க. 6 மீட்ரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 6 3 18 19 20 அடிக்கிட்ட வந்துடும் டோட்டலாக. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 19.7 ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 19.7 அடி கொடுத்துருக்காங்க. இது இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே இந்த மாதிரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கம் இங்கே இந்த பார்க்குறீங்களா, அந்த இடத்துல ஃபோன் இருக்கும். இந்த ஃபோனில் இப்படி மாட்டிடுவேன். இந்த மாதிரி ஷர்ட்டில் மாட்டிட்டு வாய்ஸ் கொடுத்துருவேன். வாய்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே இந்த டேபிள் திரும்பிடுவேன். திரும்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வாய்ஸ் ஏதாவது மிஸ்ஸிங் ஆச்சுன்னா அதை இந்த மாதிரி வச்சு மொபைல் வச்சு இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி மொபைல் வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த இவ்வளோ ஒயர் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவும் இடைஞ்சலாகவே இருக்கும். சரி, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி கேஸ் 3Dயில் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு 3Dயில் 3 பீஸ் பிரிண்ட் பண்ணேன். இது முதல்ல பிரிண்ட் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த பேஸ்மெண்ட்டில் எரர் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. இப்போ கிளியராக காமிக்கிற விஷயம்ல
இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணேன். இது என்னென்னா ஒயர் இப்படி வச்சுட்டு சுற்றணுன்னா சின்னதாயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் பிரிண்ட் இது பிரிண்ட் பண்ணேன். இதுவும் அதே தான், ஒயரோட உள்ளே வச்சுட்டு இப்படி சுற்றணுன்னா ஒயர் உள்ளே சுற்றிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இது சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கையை வந்து இந்த மாதிரி வச்சு சுற்ற வேண்டியது இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் பார்த்திங்கன்னா இதை அப்கிரேடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த டைப் கிடச்சிது. இதே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே சுற்றிடலாம். உங்களுக்கு எல்லாமே க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்க. க்ளோஸ்அப் காமிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒயரை அந்த இதில் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. உங்களை ஒயரை சுற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டையில் மாட்டிட்டு அப்புறம் இந்த யூனிட் பக்கத்தில் இந்த ஸ்டீரியோ பின் அப்படி வச்சுட்டு இந்த பின்னு அப்படி மொபைலில் மாட்டக்கூடிய 3.5 இந்த பின்னை வச்சுட்டு அப்படியே ஹாஃபாக அந்த ஒயர் அப்படியே டபுளாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கும். அது வந்து சென்டர் ஆஃப் த ஒயரோட சென்டர். அதை வந்து மார்க் பண்ணுறதுக்காக நான் அந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி சென்டராக வரணும். பிளாக் கலர் நம்ம மார்க் பண்ண வந்து இந்த மாதிரி சென்டராக வரணும். சென்டராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூடியை வந்து லாக் பண்ணிடலாம். இந்த மூடியை லாக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே சுற்ற வேண்டியதுதான். நம்ம இப்படியே சுற்ற என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு இருக்கிற ஒயரு அப்படியே உள்ளே வந்துடும். இப்படி வந்ததுனால என்ன நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நீளமான ஒயரை வந்து நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு வந்துடுச்சு. திரும்ப ரொம்ப க்ளோஸில் கொண்டு வரேன். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி வச்சுக்குவேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை கூட கெட்டி யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒயர் வந்து வெளியே தெரியாது. திரும்ப நான் இது எப்படி இந்த ஒயரை இழுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான், நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்படி இருக்குதா, உங்களுக்கு இந்த திரும்ப இந்த ஒயர் இழுக்கன்னா இப்படி 2 சைடு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த் இப்படி திரும்ப இழுத்துக்கலாம். திரும்ப எனக்கு வேண்டாம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அதே மாதிரி வச்சுட்டு இதை வச்சுட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா ஒயர் உங்களுக்கு திரும்பவும் பழைய மாதிரியே வந்துடும். இதுவும் அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக சுற்றி வச்சுக்கலாம். அப்புறம் சரி, உள்ள ஒயர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக உங்களுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரல் நம்ம மார்க் தான் இங்கே இருக்குது. ஒயர் வந்து நல்லாவே லாக் ஆகிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுறது. சுற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே மடித்து வச்சுக்கலாம். இதோட STL ஃபைல் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே கிடைக்கும் இன்டர்நெட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணது. இதில் என்னென்னா இப்படி கையை வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு கொஞ்சம். அதனால தான் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ரீயான ஃபைல் தான். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். திரும்ப வேணும்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி மாவாட்டுற மாதிரி அப்படியே சுற்றியாச்சுன்னா திரும்ப உங்களுக்கு உள்ளே ஜாயிண்ட் ஆகிடும், உள்ளே ஒயர் போய்க்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.